படம் சூப்பரா இருந்தா எல்லார்ட்டையும் அதே தானே நான் சொல்றேன். படம் சீரியஸா சூப்பரா இருந்ததுண்ணா. அமிதாப் பச்சனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே டைமிங் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா கொடுத்ததுல பாத்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன டைமிங்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வெளி காட்டணுமோ கரெக்டா காட்டியிருக்காங்கண்ணா. சாங்ஸ்லாம் பக்காவா இருக்குண்ணா. சீரியஸா சாங்ஸ்லாம் செம்மையா இருக்குது. அதுலன்னா மெயினா இந்த படம் எதுக்குன்னா இந்த தற்கூரி பசங்க இருக்கானுங்கல்ல. ஐயோ நான் விஜய் ஃபேன்ஸ் சொல்லலைன்னா விஜய் ஃபேன்ஸ் சொல்லலை, நீங்க தப்பா போட்டு போறீங்க. அடுத்த வேற ஒருத்தவங்க இல்லை, அவங்க பேரை சொல்ல விரும்பல, வேற ஒருத்தவங்க இருக்காங்க ஸ்கிளாஷ் விட்டு சுத்துறானுங்க. இந்த மாதிரி எங்க தலைவர் வந்து கம்மி படம் தான் நடிச்சிருக்காரு, சின்ன பசங்களாம் கவர் பண்ணிட்டாருன்னு. அவனுங்களுக்கு தான் இந்த படமே சீரியஸா சொல்லணும்னா. நீ கம்பேரே பண்ணக்கூடாது என் தலைவனை. என் தலைவன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸு 1000 கோடி 2000 கோடி அடிக்கணும் கலெக்ஷன்ல. இதை நம்பிலாம் இந்த படத்தின் அடியில. அவருக்கு தேவை நேஷனல் அவார்டு. ஆல்ரெடி 2 நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரா. இப்போ அவர் வேற நேஷனல் அவார்டுக்கு இந்த படத்தை கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நினைச்சு பண்றாரு. ஒரு படம் 1.5 வருஷத்துல 4 படம் ப்ரோ, சும்மா ஒன்றும் கிடையாது. ஆடு இருக்குன்னா இதான் ஆடு இருக்கு. 1.5 வருஷத்துல வேணா 4 படம் நடிப்பானா, வருவான். ஒரு வருஷத்துல ஒரு படத்தை விட்டு போயிடுவான். நான் தான் கெத்துன்னு அதெல்லாம் கிடையாது. 1.5 வருஷத்துல 4 படம்லாம் சும்மா ஒன்றும் கிடையாது. எல்லாம் இடிப்பாய் கேளுங்க. தனுஷ் தான் இனிமே.